கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்தில் 7 என்ற எண் பற்றி சில சுவாரஸ்யமான குறிப்புகளை அறிந்து கொள்ளலாம். வேதத்தில் பல எண்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் எந்த எண்ணுக்கும் இல்லாத வகையில் 7 என்ற எண் வேதத்தில் மிக முக்கியத்துவமான இடம் பெற்றுள்ளது. இந்த எண்ணின் பொருள் என்ன, இதற்கான காரணம் என்ன என சில குறிப்புகளை இன்று சிந்திக்கலாம். வேதத்தில் முதல் வசனமான ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வசனமானது ஹீப்ரு மொழியில் சரியாக 7 வார்த்தைகளை கொண்டுள்ளது. அதாவது பெராஷித் பரா எலோஹிம் எட் ஹஷமாஹிம் வாயட் ஹாயட் என்பதாகும். இவ்வாறு 7 வார்த்தைகளில் துவங்கும் இந்த 7 என்ற எண் அமைப்பு ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பல இடங்களில் இது தேவனால் நிறுவப்பட்ட மிகப்பெரிய ஒரு திட்டத்தின் நிறைவுக்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு எண்ணாகும். இது தற்செயலான ஒரு ரேண்டம் எண் அல்ல. இந்த எண்ணின் உள்ளார்ந்த பொருள் தேவன் தான் துவங்கியதை நிறைவேற்றி முடித்தார் என்பதாகும். அதாவது God completes what he starts. ஹீப்ரு மொழியிலே 7 என்ற எண்ணுக்கு ஷேவா என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஷேவா என்கின்ற சொல்லுக்கு முழுமை, நிறைவு அல்லது திருப்தி என்று பொருளாகும். அதே போல ஹீப்ரு மொழியிலே ஷாவா என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு ஆணையிடுதல் அல்லது ஓத் என்று பொருளாகும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கும் ஆபிரகாமும் ஒரு துறவி நிமித்தம் ஆணையிட்டு கொண்டதை நாம் வாசிக்கிறோம். அதாவது ஆபிரகாம் தான் தோண்டின துறவினை அபிமெலேக்கின் வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்டது நிமித்தம் ஆபிரகாம் 7 பெண்ணாட்டு குட்டிகளை அபிமெலேக்கு கொடுத்து இருவரும் ஆணையிட்டு கொடுத்ததால் அந்த இடத்திற்கு பெயர் சபா என்று பெயர் வந்தது. வேதத்தில் ஆணை அல்லது உடன்படிக்கை அல்லது உறுதி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். தேவன் 6 நாட்கள் சிருஷ்டிப்பு முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஓய்ந்திருந்தார் என்பது அவர் சோர்வடைந்தார் என்று அர்த்தம் அல்ல. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவன் சோர்ந்து போவதும் இல்லை என வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவன் தான் உண்டாக்கின கிரியைகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்தார் என்ற பிரகடனமாக அது அமைந்துள்ளது. மற்ற 6 நாட்களைப் போல அல்லாமல் தேவன் உண்டாக்கின 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மேலும் 6 நாட்களும் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி என வாசிக்கிறோம். ஆனால் 7ஆம் நாளிலே அப்படி ஒரு கால சுழற்சி இருப்பதை வேதத்திலே காணவில்லை. மேலும் 7ஆம் நாள் தான் சாபாத் என்று சொல்லப்படக்கூடிய ஓய்வு நாள் அல்லது உடன்படிக்கையின் அடையாளமாக 10 கற்பனைகளிலே இடம்பெறுகிறது. நோவா தேவனுடைய கட்டளைப்படி தான் கட்டிய பேழையில் மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், ஜீவராசிகள் அனைத்தையும் 7 ஜோடிகளாக ஏற்றியதை ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஜலப்பிரளயத்திற்கு பின்னர் நோவா வெள்ளம் வடிந்து விட்டதா என அறிந்து கொள்ள நோவா 7 நாள் இடைவெளியில் புறாவை வெளியே விட்டதை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே காண்கிறோம். அதாவது இயற்கையின் அமைப்பில் ஒரு மாற்றம் என்பது 7 நாள் இடைவெளியில் அமைந்திருப்பதையும் தேவனின் ஜலப்பிரளய அழிப்பு என்பது நிறைவுக்கு வந்ததையும் இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. God completes what he starts. யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவிடம் சேரும் போது முன்னதாக நடந்து 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கினான் என ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு தன் சகோதரனை 7 முறை வணங்குவது நீண்ட காலமாக அவர்களுக்குள்ளே இருந்த பெரும் பகை முடிவுக்கு வந்தது. பார்வோன் தான் கண்ட சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லி விளக்குகையில் புஷ்டியான 7 பசுக்கள் பரிபூரணமான விளைச்சலை உண்டாக்கும் 7 வருடங்கள் எனவும், அவலட்சணமான 7 பசுக்கள் பஞ்சமான 7 வருஷம் எனவும் விளக்குவதை நாம் காண முடியும். இந்த நிகழ்வுதான் யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆவதும், எகிப்து, பார்வோன், வாதை, சங்காரதூதன், செங்கடல் எனப்படும் மிகப்பெரிய சரித்திர நிகழ்வுக்கு காரணமாக அமைந்தது. God completes what he starts. கர்த்தர் மோசேயிடம் உண்டாக்க சொன்ன குத்து விளக்கின் அமைப்பில் நடுவில் ஒரு தண்டும் 2 பக்கமும் 3 கிளைகள் என 7 கிளைகளும் 7 அகல்களும் ஒரே விளக்கு தண்டில் தேவனுடைய வெளிச்சம் எரிய விடப்பட்டதை யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 32, 35 வசனங்களிலே வாசிக்கிறோம். எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்ட சம்பவத்தில் 7 ஆசாரியர், 7 எக்காலங்கள், 7 நாட்கள், 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வருவது என 7 என்பது ஒரு தற்செயலான எண் அமைப்பு அல்ல. தேவன் வாக்களித்த தேசத்திற்கு தடையாக இருந்த எரிகோ கோட்டையானது தகர்க்கப்பட்டு தேவ திட்டம் நிறைவேறுதலுக்கான ஒரு எண் அமைப்பாகும். இது இராணுவ தாக்குதல் அல்ல, அல்லது படை அணிவகுப்பு அல்ல.
மாறாக ஒரு ஆராதனை அணிவகுப்பு. தேவன் ஆதியாகமம் 15 அதிகாரம் 18 உறுதி செய்த தனது வாக்களிப்பை இந்த 7 என்ற எண்ணின் மூலம் உறுதி செய்கிறார். அது மட்டுமல்ல, எரிகோ கோட்டை தகர்க்கப்படும் முன்னரே எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என கடந்த கால சொற்றொடரில் சொல்வதை நாம் காண முடியும். 6 முறை சுற்றி வந்தபோது வீழ்ந்திடாத எரிகோ கோட்டை 7ஆம் முறையில் 7வது சுற்றில் வீழ்ந்தது தற்செயல் அல்ல. தேவனின் திட்ட நிறைவின் அளவு. God completes what he starts. சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி என வாசிக்கிறோம். 7 முறை உருக்கப்பட்டது என்பதின் பொருள் தேவனுடைய வார்த்தை எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி, எந்த கசடும் இல்லாத, எவ்விதத்திலும் மாற்று இல்லாத, மீண்டும் மீண்டும் 7 முறை உருக்கப்பட்ட தூய்மையான வார்த்தை என்பது இதன் பொருளாகும். நாகமான் தனது குஷ்டம் நீங்க யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணும்படி எலிசா கூறுவதை 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தில் யோர்தான் ஆற்றில் 6 முறை மூழ்கிய போது நாகமான் உடலிலே எந்த மாற்றமும் நிகழவில்லை. 7ஆம் முறை மூழ்கிய போது அவன் சுகமடைந்தான். 7 என்பது நிறைவானது எனவும், நீண்டகால வருத்தத்திலே இருந்த நாகமான் குஷ்டம் நீங்கி குணமடைந்தான் என இந்த சம்பவத்திலே வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி எருசலேமின் பாழ்கடிப்புகள் 70 வருஷம் என எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை அறிந்து கொண்டேன் என தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த 70 வருஷங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது என தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே விரிவாக வாசிக்கிறோம். இந்த 70 என்பது மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் என மேசியாவின் வருகையின் கணக்கு இங்கே முழுமை பெறுகிறது. இங்கே ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது முழுமையாக. God completes what he starts. புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தி நூலில் இயேசு 7 முறை நானே என்று கூறுகிறார். நானே ஜீவ அப்பம், நானே ஒளி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை கொடி என கூறியதன் மூலம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு கூறிய மன்னா, மேகஸ்தம்பம், மாறா, சங்கீதம் 23 காணப்படும் மேய்ப்பன், ஏசாயாவின் திராட்சை தோட்டம் என அனைத்து தீர்க்க தரிசனங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் பதிலாக முடிவாக மேற்கண்ட வார்த்தைகள் இருப்பதை நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து அற்புதங்களும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவாக இயேசு கிறிஸ்து இருந்தார் என்பதை விளக்குவதாக அமைந்துள்ளது. God completes what he starts. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கடைசியாக மொழிந்த 7 வார்த்தைகள் ஏதோ வெறும் எண் அல்ல, பழைய ஏற்பாட்டில் காணப்படும் 7 பலிகளின் நிறைவேறுதல் ஆகும். இயேசு கிறிஸ்து சொன்ன முடிந்தது என்ற வார்த்தை ஹீப்ரு மொழியிலே டேலியோ, அதாவது நிறைவேற்றி முடிந்தது அல்லது நிறைவு பெற்றது என்பதன் பொருளாகும். இது தீர்க்க தரிசனங்களின் நிறைவு. இது தேவ அன்பின் நிறைவு. மனுமக்களின் பாவங்களுக்காக ஒரே பலியாக கிறிஸ்துவின் தியாகத்தின் நிறைவு. God completes what he starts. விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் தரும் 7 வாய்ப்புகளை பற்றி நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான் என வாசிக்கிறோம். இதனையே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்குமான மிக சிறப்பான சம்பாஷணையிலே பார்க்கிறோம். என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு 7 தரம் மாத்திரமல்ல, 7 70 தரம் என இயேசு கிறிஸ்து மன்னிப்பை பற்றி கூறுகிறார். அதாவது 7 70 தரம் என்பது தேவன் நம் பேரில் காட்டும் பொறுமையின் நீண்ட செயல்பாடாகும். அதாவது மன்னிப்பின் நிறைவு என்பது இதுவாகும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் முழுமையான கட்டமைப்பு 7 என்கின்ற எண்ணின் அடிப்படையிலே அமைந்துள்ளது. 7 சபைகள், 7 முத்திரை, 7 எக்காலங்கள், 7 கலசங்கள், 7 ஆவிகள் என 7 என்ற எண் சுமார் 50 முறை இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 7 சபைகளை பற்றிய இந்த தீர்க்க தரிசனம் தணிந்து போன அன்பு, சாத்தானுடைய கூட்டம், குளிருமின்றி அனலுமின்றி வாழும் வாழ்க்கை என இந்த உலகத்தின் தற்போதைய சபைகளின் மாதிரியை அது காட்டுகிறது. 7 முத்திரை தேவனுடைய திட்ட சரித்திரத்தின் திறவுகோள்கள். எக்காலம் தேவனுடைய திட்டத்தை அறிவிக்கிறது. 7 கலசங்கள் தேவனுடைய திட்டத்தின் நிறைவை அறிவிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சிங்காசனத்தில் இருந்தவர் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், எல்லாம் ஆயிற்று என முழங்குவது சிலுவையில் முழங்கிய அதே முடிந்தது என்ற வார்த்தையின் வல்லமையான நிறைவேறுதலின் அடிப்படையில் அது நிறைவேறுவதை நாம் காண முடியும். God completes what he starts. 7 என்பது ஏதோ ரேண்டம் எண் என்ற அடிப்படையில் அல்ல, அது தேவனுடைய நிறைவேறுதலின் எண் என்ற அடிப்படையிலே வேதத்திலிருந்து பல குறிப்புகளை நாம் அறிந்து கொண்டோம். இந்த சத்தியங்கள் தொடர்ந்து அவரது நிறைவை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிறைவை நோக்கி செல்லும் வாழ்க்கையிலே நாம் வெற்றியோடு முன்னேறி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.